அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதங்களை வணங்கி இப்பதிவை தொடங்குகிறேன். 3/3/2026 மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்னென்ன, இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் பூஜை முறைகள், இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் எந்த ஒரு பூஜை அல்லது பரிகாரம் செய்தாலும் அது 100% வெற்றியை தரும். இந்த நாள் மீண்டும் வருவதற்கு ஒரு ஆண்டு ஆகும். அதனால் இந்த சந்திர கிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் மனதார எதை நினைத்து இறைவனை வேண்டினாலும் கண்டிப்பாக 100% நடக்கும். இப்போ இதை பூஜை முறை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் கிரகணம் எப்பொழுது தொடங்கும், எப்பொழுது முடியும், கிரகணத்தின் தாக்கம் எந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும், இதை பார்த்து விடலாம். சரியாக மதியம் 3:20 சந்திர கிரகணம் தொடங்குகிறது. அதே போல முடிவு மாலை 6:48 சந்திர கிரகணம் முழுமையாக முடிவடையும். இந்த சந்திர கிரகணத்தின் முழு தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரம் மாலை 4:34 5:33 வரை. இந்த 1 மணி நேரம் கிரகணத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல கிரகணத்தின் உச்சநிலை 5:04 கிரகணம் உச்சநிலையை அடையும். இந்த 1 மணி நேரத்தை அன்பர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த 1 மணி நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கவும். அதே போல இந்த கிரகண நேரத்தின் போது ஓம் நம சிவாய மந்திரங்கள் மற்றும் ஓம் நமோ நாராயண மந்திரங்களை ஓதுவது மிகவும் சிறப்பு. அல்லது கேதுவின் அதிதேவையான விநாயகர் பெருமானின் மந்திரங்களையும் இந்த நேரத்தில் ஓதலாம். அதே போல அம்மனின் மந்திரங்கள், சந்திர பகவானின் அதிதேவதை அம்மனின் மந்திரங்களையும் ஓதுவது சிறப்பு. இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. இந்த கிரகணம் முடிந்தவுடன் நீங்கள் குளித்துவிட்டு பின் கங்கை நீர் அல்லது நீரில் துளசி இலைகளை போட்டு அதை வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும். தெளித்துவிட்டு பின் உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து கொண்டு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் நைவேத்தியமாக படைத்து பின் வீட்டில் சாம்பிராணி புகை, அது வெண்கடுகு போட்டு சாம்பிராணி புகை வீடு முழுவதும் காட்டிவிட்டு ஓம் நமச்சிவாய மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்ல வர வேண்டும். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும், ஒருவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையோ, அல்லது கடன் தீர வேண்டும் என்ற கோரிக்கையோ, அல்லது குழந்தை பாக்கியம் பெற கோரிக்கை, அல்லது தொழில் அல்லது வேலை, இது நினைத்து நீங்கள் கோரிக்கை வைத்தாலும் இந்த நேரத்தில் 100% வெற்றி தரும். இந்த கிரகண நேரத்தை தவறவிட்டால் மீண்டும் கிடைக்காது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, இந்த கிரகண நேரத்தின் போது நீங்கள் உச்சரிக்கும் மந்திரத்திற்கு அற்புத சக்தி உண்டு. அதை நீங்கள் மனதார நீங்களே உணரலாம். அது எப்படி என்று நீங்கள் இந்த ஒரு நாள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இதனுடைய அற்புத சக்தி எப்படி இருக்கும் என்பதை நீங்களே உணர்வீர்கள். அதே போல இந்த பூஜை முடிந்தவுடன் நீங்கள் தானமாக அரிசி அல்லது தானியங்களை இயலாதவர்கள் கண்டு பசியால் வாடுபவர்கள் அல்லது வயதானவர்கள்
அல்லது குருமார்கள் மற்றும் சன்னியாசிகள் இவர்களுக்கு வந்து தானமாக அரிசி அல்லது தானியங்களை தானமாக கொடுப்பது சந்திர பகவான் மற்றும் கேது பகவானின் அருளை பெற்றுத்தரும். ஏனென்றால் மிகவும் வயது மூத்தவர்கள் வந்து சந்திர பகவான் குறிக்கும். வயது மூத்தவர்கள் என்றால் அக்கா மற்றும் வந்து அம்மா, இப்படி வந்து அம்மாவுடன் உடன் பிறந்தவர் இவர்களை குறிக்கும். அதே போல் வந்து கேது வந்து தாத்தா பாட்டியை குறிக்கும். அதே போல் கேது வந்து குருமார்கள், ஆன்மீகவாதிகள் இவர்களெல்லாம் குறிக்கும். இவர்களுக்கு வந்து தானமாக நீங்கள் வந்து இந்த அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை தானமாக வழங்கலாம். இப்படி வழங்குவதால் உங்களுடைய கர்மா கழியும். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது 100% வெற்றி பெறும். அது கூடிய விரைவில் இந்த பூஜையை முடித்துவிட்டு நீங்கள் வந்து அன்றாட வேலைகளை துவங்கலாம். கண்டிப்பாக இது வந்து 100% வந்து இந்த கிரகணம் நேரத்தில் நீங்கள் செய்யும் தான தர்மங்களும் மற்றும் நீங்கள் ஓதும் இந்த இறைவனை நினைத்து 108 முறை இந்த மந்திரங்களை சொல்வதால் மிகுந்த பலனும் உங்களை வந்து அடையும் என்பதில் எந்தவித ஐயமும் கொள்ள தேவையில்லை. நன்றி. மீண்டும் வந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.